ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஆனி திருமஞ்சனம். இந்த வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி தமிழ் திங்கட்கிழமை அன்று 22 ஜூன் மாதம் 2026 அன்றைக்கு 22/6/2026 அன்று நாம் ஆனி திருமஞ்சனம் என்கின்ற ஒரு அற்புதமான பண்டிகையை கொண்டாடுகிறோம். இது ஒரு 10 நாட்களாக உற்சவமாக இருக்கவங்களுக்கு 10-11 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதி உங்களுக்கு துவஜாரோகணம் துவங்கி ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரத யாத்திரைகள் நடக்கும். இரவு அதோடைய இருப்பிடத்தை அடைந்துவிடும். ஆயிரங்கால் மண்டபத்தில் லக்ஷார்ச்சனையும் நடக்கும். ஜூன் 22ஆம் தேதி அன்று சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானுக்கு மகா அபிஷேகம் அதிகாலை 3 மணி அளவில், திருவாபரண அலங்கார காட்சி அதற்கு பிறகு பிற்பகல் ஞானாகாச சித்தபா பிரவேசம் மகா தரிசனமும் நமக்கு நடக்க இருக்கிறது. இதுக்கு இடையில் இருக்கிற நாட்களிலெல்லாம் தெங்கரதம், வெள்ளி ரதம், அதுபோல் பிக்ஷாடனர் காட்சி, வீதி உலாக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். சரி, சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம். சத்யோஜாதம் பார்த்திங்கன்னா மேற்கு திசையை பார்க்கிற முகம். இது படைத்தல் தொழிலை குறிக்கிறது மற்றும் பூமியை, மண், புதிய தொடக்கத்தையும் குறிக்கும். வாமதேவம் என்கிற முகம் வடக்கு திசையை குறிக்கும். அந்த முகம் காத்தல் தொழிலை நடத்துகிறது. இது நீரையும் சாந்தத்தையும் அன்பையும் குறிக்கிறது. அகோரம் என்கின்ற ஒரு 3வது முகம் தெற்கு திசையை குறிக்கும். இந்த முகம் அழித்தல் சம்ஹார தொழிலை குறிக்கிறது. இது நெருப்புடன் தொடர்புடையது. தத்புருஷம் என்கின்ற முகம் கிழக்கு திசையை நோக்கியது. இந்த முகம் மறைத்தல் தொழிலை குறிக்கிறது. இது காற்றை குறிக்கிறது. ஈசானம் என்கின்ற முகம் மேற்கு நோக்கி இருக்கும் 5வது முகம். இது அருளல் தொழிலையும் ஆகாத்தையும் விண்வெளியையும் குறிக்கிறது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதோ முகம் அப்படிங்கிற ஒரு முகமும் சிவபெருமானுக்கு உண்டு. சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா வருடத்தில் வரக்கூடிய ஒரு 6 நாட்கள் மட்டும்தான் நடராஜர் அபிஷேக தினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 3 திதிகளும் 3 நட்சத்திரங்களும் இதில் அடங்கும். சித்திரை மாதம் வருகின்ற திருவோண நட்சத்திரம் கனக சபையில் மாலை அபிஷேகம் நடைபெறும். ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம் அன்று உங்களுக்கு ஆயிரங்கால் நமக்கு சிதம்பரத்தில் நடைபெறும். ஆவணி பூர்வபட்ச சதுர்த்தசி, அதாவது வளர்பிறை சதுர்த்தசி அன்னைக்கு மாலை அபிஷேகமும், புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கனக சபையில் அபிஷேகம் மாலை நடக்கும். மார்கழி மாதம் திருவாதுரை ஆருத்ரா மிகவும் சிறப்பு பெற்றது. விடிய 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 நடந்து கொண்டு வரும். அதே போல் சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று ஒரு 5 ஸ்தலங்களும் உண்டு. நீர் திருவானைக்காவல் திருச்சியில் இருக்குது. நிலம் காஞ்சிபுரம், ஆகாயம் சிதம்பரம், நெருப்பு திரு அண்ணாமலை, காற்று ஸ்ரீகாளஹஸ்தி. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அதாவது திரு என்ற ஒரு அடைமொழியை பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலைக்கும் திருக்காளஹஸ்திக்கும் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது திரு அண்ணாமலை பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ஒரு சிறப்பான இடம். அதுபோல் இந்த திரு அப்படின்ற ஒரு அடைமொழிகளோடு வருகிற நட்சத்திரங்கள் 27 2 மட்டும்தான் உங்களுக்கு உண்டு. ஒன்று பார்த்திங்கன்னா திருமாலுக்கு உடைய உங்களுக்கு திருவோண நட்சத்திரம், ஸ்ரவண நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது. அதே போல் சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம். திருமால் பார்த்திங்கன்னா பெருமாள் அலங்கார பிரியர், விஷ்ணு பகவான் அலங்கார பிரியர். நம்முடைய சிவபெருமான் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர். காரணம் என்னென்னா சிவபெருமான் சுடலை ஆடுவதால் அவர் உஷ்ணமாக இருக்கிறதுனால அவரை குளிர்விக்க அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. திருமால் பார்த்திங்கன்னா பார்க்கடலில் இருக்கின்ற பரந்தாமன், அதனால் அவருக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அவருக்கு சூடு உள்ள உங்களுக்கு அந்த வில்வ தீர்த்தம் அதை மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ
ஸோ அந்தந்த பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இந்த பண்டிகை பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் சிதம்பரத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. திருமண பாக்கியம், சுமங்கலித்துவம் மற்றும் பல மங்கள பாக்கியங்களையும் மங்கள சக்திகளையும் அருளும் அற்புதமான ஒரு விரதம், அற்புதமான வாழ்வு, தம்பதிகள் ஒற்றுமை, ஆண்கள் பெண்களுடைய திருமண வைபவங்கள் கைகூடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு திருவிழா இது. இதை நாம் எப்படி வேணாம் செய்யலாம், என்ன செய்யலாம்னு பார்த்துக்கலாம். தேவர்களுக்குடைய ஒரு நாள் நமக்கு மனித கணக்கில் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆகம விதிகள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா சில மாதங்களையும் சில நட்சத்திரங்களையும் இணைந்து வரும். அதை நாம் சொல்லும்போதே அதை நாம் பிரித்து சொல்கிறதற்கே நம்மளால் முடியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தைப்பூசம், வைகாசி விசாகம், மாடி பூரம், அதுபோல் ஆனி உத்திரம், சித்திரை உத்திரம், வைகாசி உத்திரம், பங்குனி உத்திரம், இதை மாதிரி உத்திர நட்சத்திரத்துக்கு அப்படின்னு நிறைய சிறப்புகள் உண்டு. ஐயப்பன் அவதரித்த தினமும் இந்த உத்திர நட்சத்திரம் தான். இது ஒரு மீள்பதிவு தான், இது ரொம்ப நீண்டு கொண்டே போகும். பழைய பதிவுகளில் இதில் நிறைய குறிப்புகள் உண்டு. பொதுவாக தன்னுடைய நாட்டில் மாதம் மும்மாறி பெய்து நாடு நலமாகவும் வளமாகவும் சுபிக்ஷமாக இருக்க அரசர்கள் சிவபெருமானுக்கும் ஏனைய வைணவ மூர்த்திகளுக்கும் நிறைய திருவிழாக்கள் எடுத்து எம்பெருமானை வழிபட்ட குறிப்புகள் நமக்கு நிறைய உண்டு. இதையொட்டிய ஒரு புராண நிகழ்வுகளை ரொம்ப சுருக்கமாக பார்த்தலாம். பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர்கள், அதாவது புலிக்கால் முனிவர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இரு முனிவர்கள் சிவபெருமானை ஆடலை காணதற்காக தவம் இயற்றுகிறார்கள். ரொம்ப பெரிய தவம் பண்ணுறாங்க. அதற்கு சிவபெருமான் மனம் இறங்கி அவங்களுக்கு நடன காட்சி தந்த இடம்தான் இந்த நடனம் ஆடிய நாள் இந்த ஆனி உத்திரம். இது நடந்த இடம் தில்லை அம்பலம், சிதம்பரம் என்கின்ற அந்த 1000 கால் மண்டபம் தான். அன்னை சிவகாம சுந்தரியுடன் தேவர்களும் முனிவர்களும், பிரம்மா, சரஸ்வதி, விஷ்ணு, மகாலட்சுமி, 30 கோடி தேவர்கள் எல்லாரும் அங்கே ஒரு பெரிய ஜோதி பிழம்பு போல் ஒரு ஜெகத் ஜோதியாக கண்கோடி வேண்டுகிற ஒரு பெரிய ஒரு இடமாக திகழ்ந்தது. இந்த நாள் தான் இந்த ஆனி உத்திரம். இதை நினைவு கொண்டு தான் நாம் இன்றளவும் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த ஆனி உத்திரம் நன்னாள், இதுதான் இதனுடைய சிறப்பு. நாம் இந்த நாளில் குடும்ப சகிதமாக போயிட்டு எல்லாரும் சிவபெருமானையும் நடராஜ பெருமான் அபிஷேகங்களையும் தரிசிக்கிறது நிறைய வளங்களை நமக்கு தரும். அதனால் சிவபெருமானுக்கு உஷ்ணமான நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம். அதனால தான் அந்த சூடு தளிக்கிறதுக்காக நாம் சுடலையில் ஆடுகின்ற இந்த நடராஜ பெருமானுக்கு நாம் குளிர்ச்சியை தரக்கூடிய வில்வ அபிஷேகமும் ஏனைய அபிஷேகங்களையும் நாம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு செய்வாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வகையான வஸ்துக்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. பால், தயிர், நெய், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், தேன் மற்றும் பல அபிஷேகம். ஒவ்வொரு வஸ்துக்களின் அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் ஆயுள் விருத்தி, பஞ்சாமிர்தம் செல்வ வளம் தரும், தேனில் அபிஷேகம் பண்ணுறது இனிய குரலை தரும். இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த காலத்தில். நம்ம பெரியவங்கெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகமாக சரி அப்படி செஞ்சிடும். அதை பார்த்து செய்கிறது, பலன்களை தெரிந்து கொண்டு செய்கிறதும் ஒன்றும் தப்பு கிடையாது. இதனுடைய பலன்கள் இதை தரிசனம் பண்ணுறதுனால இந்த அபிஷேக தரிசனமும் தில்லை அம்பலவாணனையும் சிவகாமசுந்தரியினுடைய தரிசன நமக்கு தீர்க்க சுமங்கலித்துவமும் பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கும் நலவரன் அமையும், தம்பதிகள் ஒற்றுமை கைகூடும், ஆண்களுக்கு மனதிடம் உடல் வளம் கிட்டும். இந்த 1000 கால் மண்டபத்தில் இந்த மாதிரி அவங்க அங்கே உட்காந்து நமக்கு காட்சி கொடுக்குற ஒரு அற்புதமான விஷயமும் நமக்கு நடக்கும். உங்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி பொதுவாக கோயிலெல்லாம் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா 6 கால பூஜைன்னு ஒன்று நடக்கும். அது ரொம்ப சிறப்பாக நடக்கும். சில கோயிலில் தான் நடக்குது, சில இதில் இதெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் இதை புனரணைத்து பழைய காலம் போலேயே 6 கால பூஜைகள் சிவ வைணவ ஆலயங்களை கொண்டு வருவது நம்மளுடைய கட்டாய கடமை. அதிகாலை 4 மணிக்கு நடக்கிற பூஜைக்கு பேர் திருவனந்தல். காலை 6 மணிக்கு காலசந்தி, பகல் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை, மாலை 4 மணிக்கு சாயரட்சை, இரவு 7 மணிக்கு ராக்கால பூஜை, இரவு 9 மணிக்கு அர்த்தஜாம பூஜை, அதாவது பள்ளியறை பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பால் பிரசாதம் தருவாங்க உங்களுக்கு. பைரவருக்கு சிறப்பான பூஜை, அதாவது அந்த கோயில் நட சாத்தும் போது தான் இந்த பள்ளியறை பூஜையொட்டி அந்த பூஜையும் நடக்கும். அந்த பால் பிரசாதம் உண்பவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். அந்த பள்ளியறை பூஜையை
கண்டு கழித்து அதில் பங்கு பெறுவங்களுக்கு திருமண வைபவம் கைகூடும் அப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்கு. பொதுவாக அயனங்கள் 2 வகைப்படுங்க. ஒன்று உத்தராயணம், ஒன்று தட்சிணாயணம். தை முதல் ஆனி மாத காலம் வரை காலை பொழுது தேவர்களுக்கு, அதாவது காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தட்சிணாயணம்னு ஒரு 6 மாதம், அது காலை பொழுது. உத்தராயணம் ஒரு 6 மாதம், ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாலை 6 மணிலேருந்து அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே 6 மணி வரைக்கும் அப்படி ஒன்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவர்களுடைய அதிகாலை நேரமாகிய பிரம்ம முகூர்த்த நேரம்தான் நமக்கு மார்கழி மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவர்களுடைய மாசி மாதம் காலையும் மதியம் சித்திரை மாதமும் மாலை ஆனி மாதம், ராக்காலம் அப்படின்றது ஆவணி மாதமும், அர்த்தஜாமம் அப்படின்னு சொல்கிற புரட்டாசி மாதம் தான் நவராத்திரி நமக்கு வரும், சாரதா நவராத்திரி. இதை ஒட்டியே நாமும் நம்முடைய பூஜைகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியில் தான் நாம் செய்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுடைய அதிகாலை மார்கழி மாதம் தான் நாம் திரு ஆருத்ரன்னு சொல்லிட்டு விடிய அதிகாலை நேரத்தில் நாம் அபிஷேகம் செய்கிறோம். மாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசியில் காலையில் அபிஷேகமும், சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் மத்தியானம் 12 மணிக்கும், ஆணி உத்திரத்தன்னைக்கு மாலை 4 மணிக்கும், புரட்டாசி வளர்பிறை சதுர்த்தசி இரவு நேரம் அபிஷேகம். இதற்காக தான் அபிஷேக நேரங்கள் நம்முடைய பெரியவங்கள்லாம் இந்த 10 நாள் உற்சவமாக அனைத்து கோயில்கள்லையுமே நடக்கிறது உண்டு. உபமன்ய முனிவர்கள் எல்லா உற்சவ மூர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து சிதம்பரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளப்பட்டு நிறைய தீபாராதனைகள், ஹோமங்கள் எல்லாம் அற்புதமாக இன்றளவும் நடந்து கொண்டு தான் வருகிறது. அதே மாதிரி நடராஜர் அன்னைக்கு எவ்வளவு சிறப்பாக அழகாக நமக்கு காட்சி தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராஜ பெருமான் புலித்தோல் உடுக்கை, அனல், மான், நாகாபரணம் அணிந்து வலக்கையில் டமரகமும் இடக்கையில் அக்னி ஏந்தி ஒரு கை நமக்கு அபயம் அளிக்கின்றார், மற்றொரு கையில் தனது பாதத்தை சரணடைய காட்டுகிறார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வயசானாதான் மூப்படைந்தாதான் சுவாமியெல்லாம் போய் கும்பிடணும், இப்போ இந்த வயசில் போய் ஏன் கும்பிடணும் அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. நமக்கு என்றைக்கு உடம்புல தெம்பு அதெல்லாம் இருக்கோ நாம் அதையொட்டியே நாம் எல்லா பூஜைகளையும் நாம் போய் செஞ்சுக்கணும். எல்லா சுவாமி தரிசனங்களும் கோயில்களையும் நாம் பார்க்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம சுற்றி இருக்கிற நமக்கு தெரிஞ்ச எல்லா செடி கொடி ஊர்வன பரப்பன நடப்பனன்னு அனைத்து ஜீவன்களும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் உலக நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் நம்முடைய புண்ணிய பாரத நாட்டில் பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அதற்காக வேண்டுவது நம்மளுடைய தலையாய கடமை. எல்லாரும் சுற்றி இருக்கிற எல்லா மரம் செடி கொடி எல்லா ஜீவன்களும் சந்தோஷமாக இருந்தால் கட்டாயம் நாமும் சந்தோஷமாக தான் இருப்போம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி தருகிற ஒரு விஷயம். நம்ம நாட்டில் நாம் பிறந்திருக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம். எவ்வளவோ புண்ணியம் செஞ்சாதான் புண்ணிய பாரத குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் பிறப்போம் அப்படிங்கிறது அடியேன் குருநாதர் வாக்கு. அந்த மாதிரி நாம் நிறைய சத்சங்க பூஜைகளை எல்லாம் செய்து நாம ஜபங்கள் எல்லாம் செய்து எங்கும் ராமராஜ்யமும் எங்கும் அமைதியும் சாந்தமும் நிலவறதுக்காக நம்ம குருநாதர் இதையெல்லாம் செய்ய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடியேனின் தாழ்மையான வேண்டுகோள், நமக்கு எதுவுமே தெரியலன்னா ரொம்ப எளிமையான நாம ஜபங்களை செய்யுங்க. அது ராமநாமமாக இருக்கட்டும், அஷ்டாட்சரம், பஞ்சாட்சரம், சிவநாமம், முருகன் நாமம், எந்த நாமம் தெரியுதோ அது ஒரு 10 பேர் சேர்ந்து செஞ்சால் அதற்கு பலன் அதிகம் என்று அடியேன் குருநாதர் குறிப்பிட்டு வருகிறார். இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள் எல்லாம் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா. ஓம்.